உங்கள் ஓட்டு அரசியல், நீங்க காசு கொடுத்து ஓட்டை வாங்கலான்ற நினைக்கிற ஒரு அரசியல் கண்டிப்பாக தமிழகத்தில் எடுபடாது. தமிழக மக்கள் அறிவானவர்கள், சிந்தனையானவர்கள். அவர்கள் பணத்துக்கு விலை போக மாட்டார்கள். உங்கள் பணத்தை பெற்றுக்கொள்வார்கள். அவர்கள் எந்த கட்சிக்கு வாக்களிக்க வேண்டுமோ அந்த கட்சிக்கு அவர் பார்க்கணும். 5 ஆண்டுகளில் இந்த அரசாங்கம் ஒரு செங்கலை கூட நகர்த்தல. ஒரே செங்கல் மட்டும்தான் துணை முதலமைச்சர் காட்டான்னு சொல்ல வரீங்களா? அதுதான் அவர் வச்சதை கூட அவர் எடுத்துட்டு போயிட்டாரு தான் சொல்லுவேன். இல்ல சார், நான் என்ன சொல்றேன், ஓபன் சேலஞ்ச் கொடுக்கிறேன். சிபிஎஸ்இ படிக்கிறவங்க படிக்கட்டும். ஓபன் சேலஞ்ச் கொடுக்கிறேன். அப்படிங்கும்போது சமச்சீரை ப்ரோமோட் பண்ணது யாருங்க? நீங்க தானே ப்ரோமோட் பண்ணீங்க. நிர்வாகம் உங்க பிள்ளைகளை நீங்க தானே வளர்க்கணும். நீங்க ஒரு போர்டை வளர்க்கணும்னா நீங்க தாங்க வளர்க்கணும். மக்களின் வரி சுமையை ஏத்திட்டு இலவசம் இலவசம் இலவசம்னு நீங்க கொடுக்கறது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மிடில் கிளாஸ் பீப்புள் ரோட்ல சண்டை போட மாட்டாங்க, புரிஞ்சுங்களா? ஆனா உங்க ஓட்டுல குத்துறாங்க பாருங்க. ஏன்னா எங்களோட வழி என்னன்னு தெரியும். நம்ம போட்டோம் பாத்தியா ஒரு குண்டு, அந்த குண்டு தான் எல்லா கூட்டணியில இன்ன வரைக்கும் டம்மு டம்முன்னு வெடிக்குது. அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா கூட்டணிக்கும் அது நகர்ந்துச்சு. இந்த கூட்டணி நோக்கி வரவே இல்ல. அது சில குண்டுகள் பாத்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு தான் சார் போட முடியும், தனக்கு தானே போட்டுக்க முடியாது. பாஜகவோட தலைமையில் இருக்கு, இல்ல அதிமுக தலைமையில் இருக்கு அப்படின்னு இருவேறு கருத்துக்கள் போயிட்டே இருக்கு. ஆனா எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஸ்டாண்ட் ரொம்ப உறுதியா இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். எப்படி பார்க்கலாம்? இவங்க ஒரு வாஷிங் மிஷின் கூட்டணி. ஓகேங்களா? கம்ப்ளீட்டா இது வாஷிங் மிஷின் கூட்டணி. எந்த கூட்டணி சொல்றீங்க? இது நம்ம என்டிஏ கூட்டணி வாஷிங் மிஷின். ஏன்னா எவரும் இந்த கூட்டணிக்கு சேர்த்துக்கவில்லை. ஓகேங்களா? இழுத்து வரப்பட்டார்கள். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் என்ன, எடப்பாடி ஐயா, சின்னம்மா, டிடிவி, ஓபிஎஸ், இவங்க 4 பேரும் என்ன செஞ்சுக்கிட்டாங்க? 4 வருஷம் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் முகுதின்னு இன்னொருத்தர் சுத்திக்கிட்டாங்க. இப்ப இவங்கன்னா சேர்ந்து ஒரு கூட்டணியா நின்னாங்கன்னா மக்கள் இதை விரும்புவாங்களா மாட்டாங்களா? அந்த 4 வருஷமும் பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சியை நடத்துச்சா இல்லைன்னா பாஜக ஆட்சி நடத்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட நான் விட்டுறேன். பத்திரிகை.com சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் அரசியல் விமர்சகர், வழக்கறிஞர் திரு ஆரோக்கிய சதீஷ் இணைந்திருக்கிறார். அவரோடு நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. 26 சட்டமன்ற தேர்தல் களம், அதாவது முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த சட்டமன்ற தேர்தல் களம் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். உண்மையில் ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலும் போதும் இந்த உரையாடல் நிகழும். இது வரைக்கும் இல்லாத தேர்தலாக இருக்கும், இது வரைக்கும் இல்லாத தேர்தலாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் உண்மையில் இந்த தேர்தல் கொஞ்சம் ஒரு டஃப் ஃபைட்டை தான் பார்க்க முடியுது. ஏன்னா புதிய வரவான தாவேகாவோட கட்சிக்கு பிறகுதான் இது இப்படியான விமர்சனங்கள் தொடர்கிறது நம்ம பார்க்குறோம். தேர்தல் தேதி எப்போது வேண்டுமானாலும் அறிவிக்கப்படலாம், பெரிய எதிர்பார்ப்போடு இருக்குது. 4 முனை போட்டி களத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க. இல்லை இது வழக்கமான திமுக அதிமுக போட்டி தான் அப்படின்னும் ஒரு தரப்பினரால் இந்த வாதம் கருத்து முன்வைக்கப்படுது. நாள்தோறும் புது புது அறிவிப்புகள் மூலமாக உறுதியாக பெண்கள் ஓட்டு, இளைஞர்கள் ஓட்டு எங்களுக்கு தான் அப்படின்னு திமுகவும் பெரும் நம்பிக்கை விதைப்பதை நம்ம பார்க்குறோம். எப்படி பார்க்கலாம் சதீஷ்? இல்லை, இது இப்போ இன்னைக்கு கொடுத்த அறிவிப்பு, அதாவது 5,000 ரூபாய். ஓகேங்களா? அந்த 5,000 ரூபாய் அது ஆக்சுவலாக பொங்கல் அப்போ கூட பார்த்தீங்கன்னா, இவர் போன வாட்டி ஆட்சியில் இருந்த எடப்பாடி ஐயா அப்போ பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் விமர்சித்தார். ஓகேங்களா? 5,000 ரூபாய் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இவர் 5 ஆண்டுகள் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா இவர் மொத்தமாக கொடுத்ததே பார்த்தீங்கன்னா 5,000 ரூபாய் தான். 5 ஆண்டுகள் ஆட்சியில் பொங்கல் பரிசாக கொடுத்தது. ஏன்னா 2 ஆண்டுகள் 1,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி 3,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 5 ஆண்டுங்களுக்கு சேர்ந்து கொடுத்ததே பொங்கல் காசாக கொடுத்ததே பார்த்தீங்கன்னா 5,000 ரூபாய் தான். அதுவும் இந்த ஆண்டு தான் 3,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. எக்ஸஸாக 3,000 ரூபாய் கொடுத்துறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது தன் ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா அப்படின்ற ஒரு பார்வையில் தான் வைக்கிறாங்க. ஏன்னா அவர் பீகார்லனா போய் கூட பிரச்சாரம் பண்ணார்ல, அந்த அனுபவம் அவருக்கு இருந்திருக்கும். ஏன்னா அவர் சொன்னார், வாக்குறுதிகள்லாம் அள்ளி கொடுத்தாங்க. ஓகேங்களா? சமாஜ்வாதி சைட்லேருந்து வாக்குறுதிகள்லாம் அள்ளி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவரே என்ன சொன்னார், உங்கள் 10,000 ரூபா லோன் கொடுத்து, லோனுன்ற பேர்வில் 10,000 ரூபா கொடுத்து அந்த ஓட்டெல்லாம் வசூல் பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால அவர் பீகார் பாணியை அது பெரிய ரோல் ப்ளே பண்ணிச்சு. அதான் அந்த பீகார் பாணியை அவர் தமிழகத்துல நடைமுறைப்படுத்தலாம்னு நினைக்கிறாரு. ஆனா அவரே அந்த அறிவிப்பு தேர்தல் ஆணையத்தின் மீது நிறைய குற்றச்சாட்டுலாம் வச்சாங்க. இல்ல தேர்தல் ஆணையம் அனுமதிச்சிச்சு, ஏன் கண்டிக்கல, 10,000 ரூபாய் எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னு விமர்சனத்தை திமுக முன்வைத்தது. இல்ல அந்த முன் வச்சாங்க. அதே தான் என்ன சொல்றாங்க, இப்ப 22ஆம் தேதி தேர்தல்
அறிவிக்கப்படும் அப்படின்றதுனால அறிவிப்பை மட்டும் முன்னாடியே விட்டார். ஓகேங்களா, இந்த 5000 அறிவிப்பு வந்து முன்னாடியே விட்டதுக்கு நோக்கமும் அதே கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா அறிவிப்பு முன்னாடியே ஆயிடுச்சு அப்படின்னா கட்டுப்படுத்த முடியாது. அதே தான் வந்து பாஜக அரசு வந்து அதுக்கு சொல்லுச்சு, பீகாருக்கு சொல்லுச்சு. ஸோ அவரே சொல்லுவார், பீகார் நம்மளையும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் எந்த மாநிலத்தையும் வந்து தமிழ்நாடோட கம்பேர் பண்ணாதீங்க பாரு. அதே மாதிரி தமிழக மக்களே நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. தமிழக மக்களே நீங்கள் கம்பேர் பண்ண உங்களோட 5000 ரூபாய் 3000 ரூபாய் 10,000 ரூபாய் காசுக்கு தமிழக மக்கள் தன் ஓட்டையும் மானத்தையும் விற்க மாட்டார்கள். அவர்கள் கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகைன்னு கொடுக்குறது ஒரு அரசு தான். நான் சொல்றேன், மகளிரோட நலம் நாடி ஏன் ஓட்டை விற்க மாட்டாங்க? 28 மாசமாக வந்து பாத்தீங்கன்னா உங்க லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மகளிருக்கான தொகையை நீங்க கொடுக்கவே இல்லை. 28 மாதங்கள் நீங்கள் ஆட்சி அமைத்து 28 மாதங்களாக நீங்கள் மகளிருக்கு தொகையை கொடுக்கவே இல்லை. கேட்டால் 10,000 பேருக்கு கொடுக்குறோம், நாளைக்கு உங்கள் பேரை இன்க்ளூட் பண்ணுறோம், அடுத்த மாதம் உங்கள் பேரை இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்றது ஆமை போல நகர்ந்த திமுக அரசு கடைசியில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோடைகால விடுமுறை அப்படின்னு கோடைகால விடுமுறைங்கிறது எதை சுட்டி காட்டுதுன்னு கேட்டிங்கன்னா எலெக்ஷன் டைமோட கொடுக்க வேண்டிய காசையை கூட நாங்கள் முன்னாடியே கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி இந்த 5000 ரூபாவை கொண்டு போய் கொடுத்து, ஓகேங்களா, தனக்கு வாக்கு சேகரிக்கின்ற ஒரே ஒரு காரணத்துக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திமுக அரசு இந்த மாதிரி செயல்படுது. இதை வந்து மக்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்குவாங்க. ஓகேங்களா, உங்கள் ஓட்டு அரசியல், நீங்கள் காசு கொடுத்து ஓட்டை வாங்கலான்ற நினைக்கிற ஒரு அரசியல் வந்து கண்டிப்பாக தமிழகத்தில் எடுபடாது. தமிழக மக்கள் வந்து அறிவானவர்கள், சிந்தனையானவர்கள், அவர்கள் பணத்துக்கு விலை போக மாட்டார்கள். உங்கள் பணத்தை பெற்றுக்கொள்வார்கள். அவர்கள் எந்த கட்சிக்கு வாக்களிக்க வேண்டுமோ அந்த கட்சிக்கு அவர் வாக்களிப்பார்கள். இப்போ நீங்க சதீஷ், இந்த அரசியல் விமர்சனமா இதை நீங்க முன்வைக்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் ஏறக்குறைய 1,14,00,000 மகளிருக்கு இந்த உரிமை தொகை சென்றடைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு அரசு தரப்பில் இந்த மாதிரியான விளக்கங்கள்லாம் தராங்க. களத்தில் வந்து இந்த இலவச பேருந்தாக இருக்கட்டும், இப்படியான மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட விஷயங்கள் வந்து அது ஒரு பெரிய வரவேற்பு இல்லை நீங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் உண்மையாக அது ஒரு வரவேற்பு இருக்கிறத நம்மளால் உணர இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழகத்தில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனை மீன் பிடித்து தன் கையில் கொடுக்கறதோட மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்குறவங்கள வந்து ரொம்ப மதிப்போம். இன்னைக்கு நம்ம தமிழகம் எப்படி முன்னேறி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழகத்தில் வந்து இந்த திராவிட சித்தாந்தம், இந்த திராவிட அரசியல் இதில் வந்து மக்கள் முன்னேறல. தமிழக மக்களே வந்து முன்னேறணுன்ற பல்வேறு துறைகளில் தமிழகம் முன்னேறி இருக்கு. நாங்க சொல்ல மத்திய அரசாங்கமே சொல்லுது, நற்சான்றிதழ் வழங்குது அப்படின்னு தமிழ்நாடு அரசு சொல்லுது. நான் ஃபார் இன்ஃபர்மேஷன் நான் ஒன்றும் சொல்கிறேன். ஓகேங்களா, மெடிக்கல் டூரிசம்ல வந்து தமிழ்நாடு தான் நம்பர் 1. ஓகேங்களா, மெடிக்கல் டூரிசமில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசோட பங்கேற்பு என்னன்னு சொல்லி நாளைக்கு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லுங்கள். இன்றைக்கி மெடிக்கல் டூரிசம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வெள்ளை அறிக்கை இல்லை, என்னன்னு கேட்டிங்கன்னா மெடிக்கல் உங்கள் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் வந்து ஃபாரினர்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்களா, பண்ணிக்கிறாங்களா, உங்களுக்கு பணம் கட்டுறாங்களா, உங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு அதனால் ரெவென்யூ வருதா, அதுதான் மெடிக்கல் டூரிசம். வருவாய் வந்து தமிழகத்துக்கு வர்றதுக்கு காரணம் வந்துன்னு கேட்டிங்கன்னா பல்வேறு மருத்துவமனைகள், பெரும்பாலான அவங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்க வேணாம், ஸோ கால்டு மருத்துவமனைக்கு வந்து வெளிநாட்டில் இருக்க அரசு மருத்துவமனைக்கு மருத்துவ சுற்றுலா வருதே இல்லையா சதீஷ்? வாய்ப்பே இல்லையா? இல்லை, வரதே இல்லையே. இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா எப்படி அது இம்ப்ரூவ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா பிரைவேட் பிளேயர்ஸ் வந்து அவங்க பிரிங் பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மக்கள் ஏன் இதை விரும்பி வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற சிட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சேஃப் ஜோனாக கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறதில்ல. இங்கே வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க. பக்கத்துலேயே வந்து ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளை ரெண்ட் எடுத்து அங்கே தங்கிக்கிட்டு அவங்க சொந்தக்காரங்கள்லாம் தங்கிக்கிட்டு அவங்கள போய் நேராக பார்க்க முடியுது. இங்கே வந்து சாப்பாட்டு எல்லாமே இந்த வசதிகள் எல்லாமே ஒன்று இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம மக்கள், தமிழக மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடல் தானம் செய்கிற எண்ணம் இருக்கிறது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலத்தோட தமிழ்நாட்டில் தான் உடல் தானம் ஜாஸ்தியாக செய்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா நான் செத்த பிறகு கூட என் கண்ணை நிறைய பேருக்கு பயன்படுத்தணும், என் கிட்னி நிறைய பேருக்கு பயன்படுத்தணும். இப்போ நேஷனல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா 1 boy dead and so particles ஒருத்தன் பண்ணால் அது பெரிய விஷயமா பேசுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து டெய்லி நடக்கிற ஒரு சூழ்நிலை, டெய்லி நடக்கிற இன்னைக்கு வந்து பிரெயின் டெட் ஆச்சுன்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் சின்ன குழந்தையா இருந்தால் கூட அந்த குழந்தையோடத்தை எடுத்து இன்னொருத்தவங்க கொடுக்குற மனப்பான்மை வந்து தமிழகத்தில் இருக்கிறதுனால அதை நோக்கி தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாம்பேல போய் அட்மிட் ஆகலாம், டெல்லியில் போய் அட்மிட் ஆகலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போனாலும் நீங்கள் ஏர் கார்கோவில் தான் எடுத்துட்டு போங்க, ஏர் கேரியர்னு சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். அதுக்கு பதிலாக இன்றைக்கி ஆர்கன் ஜாஸ்தியாக கிடைக்கிற இடம் வந்து தமிழகம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா மனசு மற்ற மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்மார்ட்டத்தை கூட வந்து நாங்கள் செய்யக்கூடாது, இது வந்து தீட்டாயிரும்,
இதாயிரும் அப்படின்னு சொல்லி பாடியை கட் பண்ணக்கூடாது இறந்த பிறகு அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான மூட நம்பிக்கைகள் இருக்கு. இந்த மக்கள் வந்து மனம் திறந்து ஒரு இது திறந்து இது எல்லா மதத்திலையும் இருக்குது. இன்னைக்கு இன்னும் எடுத்தீங்கன்னா எங்க திருச்சியில வந்து ஒரு பிஷப் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து தன் டோட்டல் உடலையே வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லா பார்ட்ஸையும் நீங்க எடுத்துக்கிட்டு அவர் இறந்து போனது பிறகு எல்லா பார்ட்ஸையும் எடுத்துக்கிட்டு பாக்கி இருக்க உடம்ப வந்து நீங்க வந்து மெடிக்கல் காலேஜுக்கு டொனேட் பண்ணிட்டார். அவர் உடம்பு ஒண்ணுமே கிடக்குது, நீங்க ஆராய்ச்சி பண்றதுக்கு என் உடம்ப வச்சுக்கோங்கன்னு கூட சொல்லிட்டாரு. அவரை புதைக்கவும் இல்லை, ஒண்ணுமே பண்ணல. இந்த மாதிரி மனசு உள்ள எல்லா மதத்தையும் கடந்து நான் சொல்றேன். இது வந்து இந்து மதம், இஸ்லாம், கிறிஸ்டியன் எல்லா மதத்திலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த முற்போக்கு சிந்தனை இருக்குது. இந்த சிந்தனை வந்து தமிழகத்துல இருக்கிறதுனால அதனால இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு அரசாங்கம் கிளைம் பண்ணக்கூடாதா? இல்ல இப்ப நீங்க இது மனிதனோட மனமாற்றத்துக்கு வந்து நீங்க அரசாங்கம் எப்படி கிளைம் பண்ண முடியும்? சரி, அது மட்டுமே இல்ல, வெவ்வேறு நீங்க எல்லா துறையில நீங்க என்ன யோசிச்சு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வர இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா why it is going to ஆந்திர பிரதேஷ், why it is going to குஜராத், இந்த மாதிரி ஒரு நாள் முதலமைச்சர் இன்னைக்கு வந்து அறிவிப்புகளை வெளியிடுகிறார். ஆங்காங்கே புது புது தொழிற்சாலைகளுக்கு அடிக்கடி வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வருகிறார். நீங்க எல்லாமே இல்லைன்னு சொல்றீங்களா? நீங்க எந்த இடத்துல வந்து இவர் கால் எடுத்து வச்ச உடனே பாத்தீங்கன்னா ஃபோர்டு கம்பெனியை மூட் பண்ணிட்டு போயிட்டான். ரோல்ஸ் ராய் வரப்போகுது, நீங்க ஃபோர்டு கம்பெனியை மூடிட்டு போயிட்டான். நான் மூடிட்டு போனது லிஸ்டே நான் சொல்றேன், ஓகேங்களா? அதாவது அம்மையார் ஜெயலலிதா காலத்துல ஓபன் பண்ண ஃபோர்டு கம்பெனி, ஓகேங்களா, இங்கேருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா சவுத் அமெரிக்காவுக்கு ஏகப்பட்ட ஃபோர்ட்ஸ் வந்து இட் இஸ் ஈவன் தோ இட்ஸ் அன் அமெரிக்கன் கம்பெனி ஃப்ரம் ஹியர் இங்கே தான் வந்து பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சர் ஆகி போச்சு. இன்னைக்கு இது க்ளோஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு இந்த மேட் இன் இந்தியாலே நிறைய இது என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு 0% ஆயிடுச்சு. இன்னைக்கு ரோல்ஸ் ராய்ஸ் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் 0% இறக்குமதி பண்ணிட்டு நம்ம ஆளுங்கள்ட்ட அவன் விற்கிறதுக்கு வந்து நம்ம பணத்தை தான் அங்கே கொண்டு போய் கொடுப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டு கம்பெனி வந்து he was been exporting to African countries and South American countries from here. இது வந்து இன்னைக்கு என்ன போச்சு, இவங்க இன்னைக்கு வந்து கும் தாதான்ற மாதிரி காலத்துக்கு வச்சாங்களோ அன்னைக்கு அவன் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டான். இன்னைக்கு கியா நிறுவனம் என்ன ஆச்சு, ஏன் ஆந்திர பிரதேஷ்க்கு போகுது, ஏன் மற்ற போர்ட்டுக்கு போகுது அப்படின்றது நீங்க அது எத்தனை கம்பெனி இங்க வந்திருக்கு, ஏன் வந்து புல்லட் ஷோரூம், ராயல் என்ஃபீல்டு வந்து மற்றது, அதாவது ஹப் தமிழோட வாஸ் கால்ட் அஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஹப்னு சொல்ற காலத்தை போய் புரிஞ்சுங்களா, இங்க வந்து இவங்க கேட்குற ஊழல், காசு, கமிஷனு, ஓகேங்களா, பிளஸ் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா கட்டிங் கூட கேட்குறாங்க. யூ மேக் மீ அஸ் அ பேனல் போர்ட் டைரக்டர், என்னோட மச்சானை எதுவும் போர்ட் டைரக்டர் ஆக்கி இது கட்டிங் வரைக்கும் கேட்குற அளவுக்கு ஆனனால தான் நோபடி இஸ் இன்னைக்கு இந்த துறையில இங்கே இருக்கட்டும், நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில இருக்கட்டும்னு கேட்டிங்கன்னா பிரிகேடுக்கு என்ன ஆச்சு, ஓகேங்களா, பிரிகேடுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க, சதுப்பு நிலத்துல வந்து கட்டுறதுக்கான கொடுத்து அது கோர்ட் வந்து நடவடிக்கை எடுத்து அந்த இடத்த கட்டக்கூடாதுன்னு ஆக்குச்சு. ஒரு சதுப்பு நிலத்தோட ஒரு பிளாட்டோட விலை என்ன, 2 கோடி ரூபாயிலிருந்து 5 கோடி ரூபா வரைக்கும் அவங்க பிளாட்டோட விலை. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை வந்து விற்கிற இதுதான் இவங்க கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இவங்க கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜூனியர் குப்பனா வந்து நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுது, அங்கே உட்காந்து ஓகேங்களா, டேபிள் கிளீன் பண்ணு, ஓகேங்களா, நிறைய பில்லை கட்டு, இதுதான் இவங்க கொண்டு வர இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இன்றைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏன்னா தமிழ்நாட்டை எல்லாருமே விரும்புகிறாங்க. இட்ஸ் a knowledgeable ஸ்டேட். இன்னைக்கு வந்து மக்கள் வந்து நாலேஜபிளாக இருக்கிறதுனால தான் வந்து எல்லாருமே ஈஸி அக்சசபிள் டு இங்கிலீஷ், ஓகேங்களா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வைட் ஸ்ப்ரெட், இட் இஸ் அ பெனின்சுலாவோட கார்னரில் நம்ம இருக்கிறோம். அக்சசபிள் ஜாஸ்தி, நமக்கு போர்ட் என்ட்ரன்ஸ் வந்து ஜாஸ்தி. இப்ப இயற்கையாவே நமக்கு இந்த கட்டமைப்பு இருக்கிறது. இந்த அரசாங்கம் மலைப்பகுதி கிடையாது, கேரளா இருக்குது. இந்த 5 ஆண்டுகளில் இந்த அரசாங்கம் ஒரு செங்கலை கூட நகரத்துல, ஒரே செங்கல் மட்டும்தான் துணை முதலமைச்சர் காட்டினாரு சொல்ல வரீங்களா? அதுதான் அவர் வச்சதை கூட அவர் எடுத்துட்டு போயிட்டாருன்னு தான் சொல்லுவேன் நான். அவர் எங்க காட்டினாரு, வச்சதை கூட எடுத்துட்டு போயிட்டாருன்னு தான் சொல்லுவேன். அதனாலதான் சொல்றேன், அதிமுக கொண்டு வந்து வச்சது ஒரு செங்கல், ஓகேங்களா, அந்த ஒரு செங்கலையும் யாரு களவாடிட்டு போனது? அப்படிங்கும் போது 2 பேருமே வந்து nobody has brought anything. இவங்க சொன்னது எல்லாமே போலி கோரிக்கை. அதாவது நீட்டை வந்து அகற்றுவோம் கேட்டா வந்து நேரு சொல்றாப்ல நாங்களும் அரசியல் பண்ணணும்லங்கிறாரு. அவர்கிட்ட போய் பேட்டி எடுங்களேன், அவரே சொன்னார் அவர் பேட்டியில. அப்புறம் என்னங்க உங்களுக்கு வராதுன்னு தெரியுங்களா, அப்புறம் எப்படிங்க நீங்க சொன்னீங்க நாங்களும் அரசியல் பண்ணணும்லங்கிறாப்ல. பேட்டியை வேணா ரீகேப் பண்ணி போட்டிருக்கேன். இன்னைக்கு ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் வாரியர்ஸ் எடுத்து போட்டுருவாங்க அதை அவர் பேசினதை. நாங்களும் அரசியல் நீட்டை வச்சு அரசியல் பண்ணணும்னு சொன்னது ஒருத்தர். இங்கே சில மாற்றங்கள் மக்கள் வந்து மாற்றங்களை விரும்புகிறாங்க. நீ நீட்டு மட்டும்தான் படிப்பு இல்லைம்மா, ஓகே இன்னைக்கு இதுதான் சூழ்நிலை அப்படின்னா அதுக்கு அகாமடேட் ஆகிக்கோ, அதுக்கு எக்யூப் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னோம்னா உடனே என்ன பண்ணுவாங்க, ஒரு கலர் பெயிண்ட் அடிச்சிருவாங்க, ஓகேங்களா. இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டால் அந்த கன்கரண்ட் லிஸ்ட்லேருந்து நம்ம எப்போ வெளியில் வர முடியலையோ அதுக்கு நம்ம அதை கேட்டு தான் ஆகணும்.
அந்த சூழ்நிலை இருக்கும் போது அதுக்கு நம்ம அகாமடேட் பண்ணணும். சதீஷ், நம்ம இப்போ பசங்களை வந்து நீங்க நீட் கோச்சிங் அமுச்சிட்டு உன் பசங்களை வந்து நீ சிபிஎஸ்சி ஸ்கூல்ல அமுச்சிட்டு நீ எத்தனை சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு வந்து நோ அப்ஜெக்ஷன் போட்டு கொடுத்துருக்கீங்க? ஸ்டேட் கவர்மெண்ட் நோ அப்ஜெக்ஷன் போடாம சிபிஎஸ்சி ஸ்கூல் வர முடியுமா? அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்க கவர்மெண்ட் எத்தனை சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துது? உங்க பேரண்ட்ஸ் கேட்பாங்க, உங்க ஸ்கூல்ல படிக்கிறவங்க பேரண்ட்ஸ் கேட்பாங்க, என்கிட்ட இவ்வளவு ஃபீஸ் வாங்குறீங்களே, கல்வி தரத்தை நீங்க ஏன் கம்மி பண்ணீங்க? 40% ஸ்கூல்ஸ் வந்து நீங்க க்ளோஸ் பண்ணிருக்கீங்க. அதை முன்னேற்றணும். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் முன்னேற்றுங்க சார். நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் முன்னேற்றுங்க. நாங்க கொண்டு வந்து எங்க பிள்ளைங்களை சேர்க்கிறோம். இன்னைக்கு ஏன் 40% க்ளோஸ் பண்றதுதான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுங்களா? 40% க்ளோஸ் பள்ளியுறவு அமைச்சர் நீங்க கேளுங்க சார். 40% ஸ்கூல் ஹஸ் பீன் க்ளோஸ்ட் சார். என்ன ரீசன்? ஏன் க்ளோஸ்? ஏன்னா ஆளுங்க இல்லங்கறாங்க. ஏன் ஆளுங்க இல்லன்னு கேட்டீங்கன்னா நீங்க you are giving a no objection to open a CBSE school, ICSE school, IB school. Reason in the sense is அங்க போய் ஸ்டூடண்ட்ஸ் போய் சேரணும், இங்க வந்து ஸ்டூடண்ட்ஸ் வரக்கூடாது. சுருக்கி நம்ம சுருக்கணும், கவர்மெண்ட்டுக்கு உண்டான எக்ஸ்பெண்டிச்சரை குறைக்கணும். இதுதான் உங்க ஐடியாலஜியாவே இருக்குது. இன்னைக்கு வந்து நான் ஐடியாலஜியா இருக்கிறேன்னா என்னோட ஃப்ரீ எஜுகேஷனை கொண்டு போய் நான் மக்களுக்கு கொடுக்கணும். என்னோட ஃப்ரீ எஜுகேஷனை கொண்டு போய் நான் கொடுக்கணும் அப்படின்னா they should increase இன்னைக்கு யூரோப்பியன் யூனிவர்சிட்டிஸ்னா சொல்றாங்க ஃப்ரீ எஜுகேஷன்ங்கறாங்க. ஆனா அந்த ஃப்ரீ எஜுகேஷன் வந்து நீங்க வந்து 40% நினைக்கிறது தான் உங்களோட 40% ஸ்கூல்ஸ் மூடுறதா சொன்னீங்க. ரீசன்னா சிபிஎஸ்சி இவங்க யூனிவர்சிட்டி கொடுத்துறாங்க, ஐபிசி கொடுத்துறாங்க, அந்த ஸ்கூல் கொடுத்துறாங்க. எல்லா கிராமங்களையும் சிபிஎஸ்சிக்கான வாய்ப்புகள் இல்லைங்க. 40% நகரங்கள்ல மட்டும் தான் இருக்கா? அப்படி இல்ல. தமிழ்நாடு முழுமைக்கும் 40% பள்ளிகள் மூடப்படுதுன்னா அது நியாயமான காரணங்கள் இருக்குல்ல. நீங்க அதை வந்து இது சிபிஎஸ்சியோட ஒரு காரணங்களை நீங்க கேக்குறீங்களா? நீங்க ஆட்சி செய்யற நீங்க ஏன் திமுக கவர்மெண்ட் ஏன் 40% ஸ்கூல் மூடப்பட்டுச்சு? என்ன ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோட் பண்றதுக்காக வந்து நோ அப்ஜெக்ஷன் கொடுக்கும் போது அந்த ஸ்கூல்ல எப்படி ப்ரொமோட் பண்ணணும், என்ன ப்ரொமோட் பண்ணணும், எல்லா இதையுமே வந்து கவர்மெண்ட் பார்க்கணும். கவர்மெண்ட் பார்த்து எல்லாத்துக்குமே நோ அப்ஜெக்ஷன். ஓகேங்களா? 30 லட்ச ரூபா காசு கொடுத்தீங்கன்னா நோ அப்ஜெக்ஷன். இன்னைக்கு வந்து கண்ணை மூடிட்டு செய்யறாங்க. ஏன் இன்னைக்கு சில ஸ்கூல்கள்னா வந்து ஏன் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல் ஆக மாட்டேங்குதுன்னு கேட்டீங்கன்னா சில கண்டிப்பாக நான் சொல்றேன். எல்லாருமே சொல்றாங்க இன்னைக்கு நீங்க நோ அப்ஜெக்ஷன் ஏன் கொடுக்க சொல்லுங்களேன். இங்க பிரசன்டேஷன் கான்வென்ட்னு சொல்லி அம்மையார் ஜெயலலிதா படிச்ச ஸ்கூல் இருக்கு. ஓகேங்களா? அது உள்ளுக்குள்ள 3 ஸ்கூல் இருக்கு. ஒரு ஸ்கூல் தமிழ் மீடியம், ஒரு ஸ்கூல் ஆங்கிலோ இண்டியன் இருந்துச்சு, ஒரு ஸ்கூல் மெட்ரிகுலேஷன் இருந்துச்சு. இன்னைக்கும் அது வந்து சமச்சீர் ஸ்கூல்ல தான். இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்காக பாக்குறவங்க ஏன் ஒரு ஸ்கூலுக்கு சிபிஎஸ்சி நோ அப்ஜெக்ஷன் போட வேண்டியது தானே? அந்த மாதிரி தான் போட மாட்டாங்க. தமிழ் மீடியம் நடத்துறவங்களுக்கு ஒரு சிபிஎஸ்சி நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா ஓகே ரைட்டு, எதையாச்சும் ஒன்று காம்பினேஷனா நீங்க கொண்டு வரணும். ஆனா இங்க இந்த கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே செய்யாது. சரி, நம்ம ஒரு சொல்றேன், சன்ரைஸ் நடத்துற எல்லா ஸ்கூலுமே ஏன் சிபிஎஸ்சி ஸ்கூல், ஏன் உங்க சமச்சீர் பாடம் நல்லா சமச்சீர் பாடம் தானே? உங்க குடும்பம் நடத்துற ஸ்கூல்ஸ்னா ஏன் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலு, ஐசிஎஸ்சி ஸ்கூலு, ஐபி ஸ்கூலு? ஓகேங்களா? ஏன் நான் சொல்றேங்க இவங்க குடும்பத்துக்கு ஸ்கூல் இல்லன்னு மட்டும் சொல்ல சொல்லுங்க. என் மேல அலிகேஷன் சொல்ல சொல்லுங்க, என் மேல டிஃபர்மேஷன் போட சொல்லுங்க. சதீஷ், புரிஞ்சுங்களா? சிபிஎஸ்சி திமுககாரங்க நடத்துற எல்லா ஸ்கூலுமே வந்து பாத்தீங்கன்னா சமச்சீர் ஸ்கூலே கிடையாது. இது வந்து புரிஞ்சுங்களா? இல்ல சார், நான் என்ன சொல்றேன் ஓபன் சேலஞ்ச் கொடுக்கிறேன். சிபிஎஸ்சி படிக்கிறவங்க படிக்கட்டும், ஓபன் சேலஞ்ச் கொடுக்கிறேன். சமச்சீரை ப்ரோமோட் பண்ணது யாருங்க? நீங்க தான ப்ரோமோட் பண்ணீங்க. நிர்வாகம் தனியா பிள்ளைகளை நீங்க தான வளர்க்கணும். நீங்க ஒரு போர்டை வளர்க்கணும்னா நீங்க தாங்க வளர்க்கணும். அப்படிங்கும்போது நீ சமச்சீரை யார் ப்ரோமோட் பண்ணது? சமச்சீரை யார் இங்க கொண்டு வந்தது? நீங்க தானே கொண்டு வந்தீங்க. அப்படின்னும் போது நீங்க ஓனா நடத்துற ஸ்கூல், நீங்க காசு போட்டு நடத்துற ஸ்கூல் ஏன் சிபிஎஸ்சியா நடத்துறீங்க, ஐசிஎஸ்சியா நடத்துறீங்க, ஐபியா நடத்துறீங்க? இந்த கேள்வி ஒரு பேரண்ட்டும் ஒரு ஸ்கூல்ல வைப்பாங்க. ஏன்னா அவ்வளவு ஃபீஸை கட்டுறான், அவ்வளவு பேரும் அவ்வளவு ஃபீஸை கட்டுறாங்க. புரிஞ்சுங்களா? இந்த கேள்வி எல்லாம் வந்து தூக்கி வைக்கப்படும். இன்னைக்கு எல்லா ஃபீஸுமே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு முன்னாடினா வந்து பாத்தீங்கன்னா சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி உங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னா ரொம்ப கம்மியா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் சேர்த்ததுக்கு போது கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 7-8 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 500% 600% அந்த ஃபீஸ் மாறி விட்டது. இந்த சூழ்நிலை காரணம் வந்து தமிழக அரசு தான். புரிஞ்சுங்களா? இன்னைக்கு இபி, ஓகேங்களா, இபி இன்னைக்கு கரண்ட்டை கொடுத்தாங்கன்னா இல்லை, கரண்ட்டை கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, இன்னைக்கு நம்ம ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு உட்கார்ற மாதிரி நிலைமையை கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி ரீடிங் எடுப்பாங்க. நாங்களே ஏன் இன்ன வரைக்கும் 5 வருஷத்துல அமுல்படுத்தல? இன்னைக்கு வந்து ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கதா சொன்னாங்க. ஏன்னா 5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் இன்னைக்கு 600% 700% வரைக்கும் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் சிட்டில நீங்க இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்க. கிராமத்துல இன்னும் பயங்கரமா பண்ணிருக்கீங்க. நீங்க டபுளா கொண்டு வரீங்க. இதுனா என்ன? இதுனா கவர்மெண்டோட இதா? நீங்க மக்களின் வரி சுமையை ஏத்திட்டு இலவசம்னு நீங்க கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மிடில் கிளாஸ் பீப்புள் ரோட்ல வந்து சண்டை போட மாட்டாங்க.
புரிஞ்சுங்களா? ஆனா உங்க ஓட்டுல வந்து குத்துறாங்க பாருங்க. ஏன்னா எங்களோட வழி என்னன்னு தெரியும். நான் பேசுறது வந்து ஒரு மிடில் கிளாஸ் பர்சனா பேசுறேன். ஓகேங்களா? எனக்கு நீங்க வந்து சுமைகளை எல்லாம் ஜாஸ்தி ஆகி இருக்கீங்க. இன்னைக்கு பெட்ரோல் விலையை வந்து 70 ரூபாய் கொண்டு வரேன்னு சொன்னது உங்களோட அறிக்கை. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏன் உங்களோட ஜிஎஸ்டி உங்களோட ஜிஎஸ்டி பாட்டை வந்து நீங்க கம்மி பண்ண வேண்டியது தானே? இது என்ன சார், இது 93 ரூபா, அது 101 ரூபா சார், 7 ரூபாய் சார், இதுக்கும் அதுக்கும் டிஃபரன்ஸ். இன்னைக்கு டீசல் கார்ல வந்து நான் வந்து நான் வந்து 2016ல நான் கார் வாங்கின போது டீசல் விலை வந்து வெறும் 46 ரூபாய் டீசல் விலை 2016ல. இன்னைக்கு 2026ல வந்து பாத்தீங்கன்னா 93 ரூபாய் திட்டம் அப்படின்னு நிறைய திட்டங்களை அறிவிக்கிறாங்க சதீஷ். இந்த திட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா திண்ணையில மட்டும் தான் உட்கார்ந்து பேசுற திட்டமா இருக்கும் இல்லையா? மக்கள்கிட்ட செயல்பாட்டுக்கு வராத திட்டங்கள் மட்டுமே இருக்குது. நீங்க உங்க திட்டங்கள் வந்து நீங்க திட்டங்களுக்கு செலவு பண்ணாம அதை விளம்பரப்படுத்தி உங்களுக்கு நீங்க வந்து இவர் பேசக்கூடிய அளவுக்கு கொண்டு வராங்க பாத்தீங்களா? இத ருசிச்சவன் வந்து பேசினாங்கன்னா ரைட்டு, இத வந்து மத்தவங்களுக்கு வந்து தெரியணும்னு சொல்லி விளம்பரப்படுத்துறீங்க பாத்தீங்களா? இந்த விளம்பரத்துக்கான செலவை நீங்க குறைச்சிட்டு உங்க திட்டத்தை இது பண்ணீங்கன்னா மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட போறாங்க. ஆனா இத விளம்பரம் மட்டுமே பண்றதுதான் வந்து இன்னைக்கு திமுக அரசோட ஒரே வேலை. அரசாங்கத்தோட திட்டங்கள், தேர்தல் வாக்குறுதி தொடர்பாக நிறைய விமர்சன குற்றச்சாட்டுகள் வைக்கிறீங்க. அதெல்லாம் கடந்து பார்க்கும்போது சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில இந்த கூட்டணி விவகாரம் நிறைய பேசுபொருளா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். திமுகவோட கூட்டணி ரொம்ப இன்டாக்டா இருக்கிறது, அதிமுக கூட்டணி ரெண்டுமே பரஸ்பர விமர்சனங்கள் இருக்குது. 4 முனை போட்டி என்ற அடிப்படையில் இப்போ தாவேகா கூட களத்தில் இருக்குது பார்க்குறோம். ஆனால் தாவேகா கூட்டணி நாம் தமிழர் அது தெளிவாக சொல்லிடுச்சு, நாங்கள் தனித்து தான் போட்டி அப்படின்னு. நாம் தமிழர் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குலாம் சொன்னதுக்கப்புறம் கூட தாவேகா நோக்கி எந்த கட்சியும் வரல. அப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் சதீஷ்? இல்லை, இன்னைக்கு கூட அதுக்கு தாவேகா தலைவர் விஜய் வந்து சொன்னாப்புல, நம்ம போட்டோம் பார்த்தியா ஒரு குண்டு, அந்த குண்டு தான் எல்லா கூட்டணியில இன்ன வரைக்கும் டம்முன்னு வெடிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா கூட்டணியும் அது நகர்ந்துச்சு. இந்த கூட்டணி நோக்கி வரவே இல்ல. அது வந்து சில குண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு தான் சார் போட முடியும், தனக்கு தானே போட்டுக்க முடியாது. புரிஞ்சுங்களா? சில விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்றதும் செய்யறதும் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு நடக்கும் யாருக்கு நடக்காதுங்கிறது கூட வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த விஜய் அவர் விக்கிரவாண்டியில பேசுனது தான் வந்து இன்னைக்கு அரசியல் தளத்துல வந்து எல்லா கூட்டணியிலுமே வெடிக்குது. அப்படிங்கும் போது அது ஒரு பெரிய அப்படி போடப்பட்ட வெடிகுண்டு தான். கண்டிப்பாக தெரிஞ்சுதான் ஒரு அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் நோக்கமோ? இல்ல, அரசியல் குழப்பமும் இல்ல, அவங்களுக்கான உரிமைகள் என்னன்னா அப்படிங்கிறத இன்னைக்கு மக்களோட உரிமைகள் என்னங்கிறத நான் இப்ப பேசுறேன். ஓகேங்களா? ஆனா அரசியல் நடத்துறவர்களின் உரிமை என்னன்னா இரண்டு கட்சிகளுமே அந்த அதிகாரத்தில் ஆட்சி அதிகாரம் தருவதற்கு தயாராக இல்லை. நேத்து கூட முதலமைச்சர் வந்து ஒரு பத்திரிகையாளர் நிகழ்ச்சியில ஒரு கான்க்ளேவ்ல சொல்லியிருக்காரு, அதை மக்கள் விரும்ப மாட்டார்கள் அப்படின்னு தான் சொல்லிருக்காரு. இல்ல அவர் மக்கள் விரும்ப மாட்டார்ல, ஆட்சியில பங்கே கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாப்ல. அதுதான் நானே சொல்றேன். அவர் வந்து என்னோட சகோதரர் ராகுல் காந்தின்றதே மென்ஷன் பண்ணாப்ல. ஓகேங்களா? அதான் சொல்றேன், நீங்க சொந்த அண்ணன் அழகிரியே உள்ளுக்குள்ள விட மாட்டீங்க. ஓகேங்களா? இங்க ராகுல் காந்தி உள்ளுக்குள்ள விட்டுருவீங்களா அப்படிங்கிறது வந்து இதுதான் அவர் சகோதரத்துவத்தோட டெஃபினிஷன். அவர் சகோதரர்களை எப்படி ட்ரீட் பண்ணுவாருங்கிறது எஸ்டர்டே யுவர் எம்கே அழகிரி, டுடே ராகுல் காந்தி. அவ்வளவுதான். ஒரே ஒரு மக்களுக்கு இதே புரியும். புரிஞ்சுங்களா? அவர் எப்படி அவரோட சகோதரத்துவத்தோட மீனிங் வந்து இதுதான். அதாவது ஆட்சியில சரிபாதி பங்கு இல்ல, கிள்ளி கூட கொடுக்க மாட்டாரு. இதுதான் அவரோட சகோதரத்துவத்தோட, இதுதான் அவரோட சகோதரத்துவத்தோட போட்டு வெடிகுண்டு வெடிக்காம செயலிழந்து போயிருக்கேன்னு சொல்லுவாங்க. நாங்க செயலிழந்து இல்லைங்க, அவங்கவுங்களுக்கு என்ன நடக்குது, மக்களுக்கு இது புரியும், மக்களுக்கு எடுத்து இது பண்றாங்க. அப்படிங்கும் போது நாங்க போட்டதும் இல்ல, தளபதி விஜய் அவர்கள் போட்டாரு. அது வந்து ஒரு சரியான பார்வைன்றது மட்டுமே நான் கூட்டுக்காட்டுறேன். இன்னைக்கு நீங்க வந்து தாவேகாவோட இணைச்சு நீங்க பேச வேணாம். நான் வந்து தாவேக்கு ஆதரவாளர்கள் கிடையாது. பட் சில விதத்துல அவர்கள் பண்றது எனக்கு ரொம்பவுமே சரியா தோணுது. அதிமுக தரப்பு கூட்டணி தொடர்பா பாஜகவோட தலைமையில் இருக்கு, இல்ல அதிமுக தலைமையில் இருக்கு அப்படின்னு இருவேறு கருத்துக்கள் போயிட்டே இருக்கு. ஆனா எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஸ்டாண்ட்ல ரொம்ப உறுதியா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எப்படி பார்க்கலாம் சதீஷ்? இல்ல, அதுல வந்து பாத்தீங்கன்னா அதே வந்து இங்க குழப்பம் வந்து எஸ்பி அலையன்ஸா இந்தியா அலையன்ஸா அப்படின்ற மாதிரி, அங்க வந்து ஏடிஎம்கே அலையன்ஸா இந்தியா அலையன்ஸாங்கிறதுல ஒரு பெரிய குழப்பம். கேட்டா வந்து பாத்தீங்கன்னா டிடிவி வந்து என்டிஏ அலையன்ஸுங்கிறாரு, பாமக வந்து பாத்தீங்கன்னா அதிமுக அலையன்ஸுங்கிறாங்க. இது எந்த அலையன்ஸ், எது கூட வர்றது? இது வந்து நான் அதிமுகவுக்கு நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க வந்து ஒரு வாஷிங் மிஷின் கூட்டணி. ஓகேங்களா? கம்ப்ளீட்டா வந்து வாஷிங் மிஷின் கூட்டணி. எந்த கூட்டணி சொல்றீங்க? இது நம்ம என்டிஏ கூட்டணி வந்து வாஷிங் மிஷின். ஏன்னா எவரும் வந்து இந்த கூட்டணிக்கு வந்து சேர்த்துக்கவில்லை.
ஓகேங்களா, இழுத்து வரப்பட்டார்கள். ஓகேங்களா, எஸ் யூஆர் கம் ஹியர், யூ ஹேவ் ஃபெரா கேஸ் இருக்குது உங்கள் மேலே. 1999 to 2000 ஃபெரா கேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷனுக்கு நீங்கள் பிரைப் பண்ணி சின்னத்தை வாங்க வேண்டிய கேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சிபிஐ வழக்கு இருக்குது. எல்லாமே ஸ்பெண்டிங். உங்களுக்கு மார்ச் மாதம் வந்து சம்மன் வந்துருச்சுருக்கு, வந்துருங்க அப்படின்னையும் அவர் வந்துட்டார். யார்? அமமுக. ஓகேங்களா. அன்புமணி, நீங்கள் மெடிக்கல் காலேஜ் நீங்கள் கொடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா லக்னோன்னு நினைக்கிறேன், லக்னோவில் ஒரு கேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் டெல்லியில் ஒரு கேஸ் இருக்குது. இப்போ வந்து அது ரிமாண்ட் பேக் பண்ணி அவங்க ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு போயிடுச்சு. ஓகேங்களா, உங்களுக்கும் இந்த சம்மன் வரும் அப்படின்னாரு. உங்களுக்கு சின்னத்தை உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னாரு. உடனே அன்புமணி கம் அண்ட் ஜாயின். ஓகேங்களா, அதிமுகவில் சொல்ல வேண்டிய ஆளுங்களே கிடையாது, லிஸ்ட்டு வந்து பெருசாக போகுது அப்படிங்கும்போது. ஸோ இந்த வாஷிங் மிஷின் கூட்டணியில் சேர்றதுக்கு தான் வந்து இவங்க எல்லாமே போயிருக்காங்க ஒழிய, ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த அதிமுக கூட்டணியில் இருந்த அண்ணன் மூத்த அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களே சொல்லியிருக்காரு, இவங்க வந்து பேட் லக்கேஜ், இந்த பேட் லக்கேஜை தூக்குறதுனால தான் சிறுபான்மையினர் வந்து எங்களை வந்து சீண்ட கூட மாட்டுறாங்க, நாங்கள் வந்து ஜீரோலேருந்து ஓடுறோம், ஸ்ட்ரைட்டாக வந்து அன்னைக்கு வந்து தாவேக்கா இல்லை டிஎம்கே மட்டும் இருந்ததுனால அவங்க டைரெக்டாக வந்து 50,000 ஓட்டுலேருந்து அவங்க வந்து ஸ்டார்ட் ஆகிடுறாங்க, அதனால தான் அவங்க ஜெயிக்க முடியுது அப்படின்னு சொன்ன அதே ஜெயக்குமார் இன்னைக்கு ஏன் மௌனம் சாதிக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ஒன்லி பிகாஸ் ஆஃப் திஸ் வாஷிங் மிஷின். இந்த அரசியல் தான் இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த மூத்த சகோதரத்துவம் அரசியல், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் அரசியல். இந்த 2 அரசியலுக்குள்ளேயே மக்கள் வந்து விரும்ப மாட்டாங்க. ஓகேங்களா, ஏன்னா இன்னைக்கு 4 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சேர்த்துருவோம், அவங்க கூட. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் என்ன, எடப்பாடி ஐயா, சின்னம்மா, டிடிவி, ஓபிஎஸ், இவங்க 4 பேரும் என்ன செஞ்சுக்கிட்டாங்க? 4 வருஷம் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் முகுதில் இன்னொருத்தர் குத்திக்கிட்டாங்க. ஓகேங்களா, இப்போ இவங்கன்னா சேர்ந்து ஒரு கூட்டணியாக நின்னாங்கன்னா மக்கள் இதை விரும்புவாங்களா மாட்டாங்களா? அந்த 4 வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியை நடத்துச்சா இல்லைன்னா பாஜக ஆட்சி நடத்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட நான் விட்டுறேன். ஓகேங்களா, ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா காலில் விழுந்து இது பண்ணி எல்லாம் ஆட்சி அமைச்சிருந்தா கூட யார் ஆட்சி நடத்துனது அப்படின்னு இந்த 4 வருஷம் பார்த்தீங்கன்னா பாஜக தான் ஆட்சி நடத்துச்சு. நம்ம இன்டைரக்டாக ஃப்ரம் ஆஃப்டர் டெத் ஆஃப் அம்மையார் ஜெயலலிதா டில் 2021 எலெக்ஷனு வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி தான் வந்து ஆட்சி அமைச்சு. உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ. நேயர்களே, மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.